1947 அமெரிக்காவில் உள்ள வெஸ்ட் வெர்ஜினி என்ற ஒரு கிராமத்தில் ஒரு வீடு தீப்பிடிச்சி எரிஞ்சிச்சு. அந்த வீட்டில் ஸ்கோடர்ன்ற ஃபேமிலி வாழ்ந்துட்டு வந்தாங்க. மொத்தம் 12 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு 10 குழந்தைங்க. தீப்பிடிச்சி எரிஞ்ச சமயத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சேர்ந்து 5 குழந்தைங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனால் மிச்சம் 5 குழந்தைங்க அந்த வீட்டுக்குள்ளேயே கருகி செத்து போயிட்டேன்னு ஊர் மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தீயெல்லாம் அணைச்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் பயங்கரமான ஷாக். 24/12/1945 அப்போ கிறிஸ்மஸ் டைம். அமெரிக்காவில் உள்ள வெர்ஜினியான்ற கிராமத்தில் ஸ்கோடர்ன்ற ஃபேமிலி வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஜார்ஜ் ஸ்கோடர் அப்புறம் அவருடைய மனைவி அவங்களோட 10 குழந்தைங்களும் சேர்ந்து கிறிஸ்மஸை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெரிய அசம்பாவிதம் தான் நடக்க போகுது அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க எதிர்பார்க்காத சம்பவம் நடந்துச்சு. திடீர்னு வீடு ஃபுல்லாக தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற எல்லாத்தையும் வெளியே போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்கனால வெறும் 5 குழந்தைகளை தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஆனால் மீதமுள்ள 5 குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து கருகி போயிட்டாங்க அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க. ஃபயர் இன்ஜின் வந்துச்சு. வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அணைச்சாங்க. தீயை அணைச்சதுக்கப்புறம் ஃபயர் ஃபைட்டர்ஸ் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாங்க. போய் பார்த்தவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்திருந்துச்சு. ஃபயர் ஃபைட்டர்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் குழந்தைய இருந்ததுக்கான எந்த ஒரு தடையும் இல்லைன்னு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்தாங்க. வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணாங்க, குழந்தைய இருந்த மாதிரி ஏதாவது தடையே இருக்கா அப்படின்னு. ஆனால் உள்ளே எந்த தடையும் இல்லை. வீட்டுக்கு வெளியே போயிருப்பாங்கன்னு நினச்சி வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்காங்க. ஆனால் குழந்தை இருந்த மணி வெளியே நடந்து போன மாதிரி வீட்டை சுற்றி எங்கேயாவது காலடி தடங்கள் இருக்கான்னு பார்க்கலான்னு போய் பார்த்தாங்க. அப்படி எந்த க்ளூவும் கிடைக்கல. அப்போ அந்த குழந்தைங்க எங்கே தான் போனாங்க. போலீஸ் வந்து ஸ்கோடர்கிட்ட விசாரிக்கிறாங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு. பட் அவங்க சொன்ன பதில், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஃபோன் லைன் யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் என் வீட்டை சுற்றி யாரோ கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் அவங்க யாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்னு ஸ்கோடர் போலீஸ்கிட்ட சொன்னார். போலீஸ் நினச்சாங்க ஒருவேளை வீட்டை சுற்றி வேவு பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் தான் ஃபோன் வயரை கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்க யார் என்னன்னு தேடி பார்த்தாங்க. பட் அவங்களுக்கு கிடைச்ச பதில், அது யாருன்னு இப்போ வரைக்குமே யாருக்கும் தெரியாது. இந்த கேஸ் ரொம்ப நாளாக நீண்டு போய்கிட்டே இருந்துச்சு. 1967 ஸ்கோடர் ஃபேமிலிக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படித்த அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். அந்த லெட்டரில், லூயிஸ் ஸ்கோடர், ஐ லவ் பிரதர் ஃப்ராங்கி லூபாய் A90132 அப்படின்னு அந்த லெட்டரில் போட்டிருந்துச்சு. அதை யார் அமிச்சாங்கன்ட்டு மென்ஷன் பண்ணாமே அந்த லெட்டர் வந்திருக்கு. இந்த லெட்டர் யார் அமுச்சு விட்டா, எதுக்காக அமுச்சு விட்டா அப்படின்னு இன்னும் வரைக்கும் குழப்பமாக இருக்கு. ஸ்கோடர் ஃபேமிலி இந்த லெட்டரை யார் அமுச்சு விட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிடெக்டிவை நியமனம் பண்ணாங்க. இந்த கேஸை பற்றி விசாரிக்க போன டிடெக்டிவும் திருப்பி இந்த ஃபேமிலியை காண்டாக்ட் பண்ணவே இல்லை. இன்னும் இந்த கேஸுக்கான பதில், இந்த லெட்டரை யார் அமிச்சா, இதுக்கு எந்த தீர்வும் கிடைக்கவே இல்லை. இதே மாதிரி அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.